சாதனையின் ரகசியம் சாமர்த்தியம் அல்ல, சாதனையின் ரகசியம் தேவனை சார்ந்து கொள்ளுதல். சாமர்த்தியத்தினால் அல்ல, அவரை சார்ந்து கொள்வதனால் வருகிற சாதனைகளை வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்த்த போகிறீர்கள். இதுவரைக்கும் மாம்ச புயத்தினால் வருகிற வெற்றியை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அறிவின் பலத்தினால் வருகிற வெற்றியை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் வர்ற சீசன் ஆவியின் பலத்தினால் வருகிற வெற்றியை பார்க்க போகிறாங்க. அது அதுக்கும் கம்பேர் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் ஏணி வச்சா கூட எட்டாதுன்ட்டு. நான் சொல்கிறேன், ஏரோப்ளேனே விட்டாலும் எட்டாது. ஏணி வச்சா மட்டும் இல்லை, ஏரோப்ளேனே விட்டாலும் எட்டாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரேடிக்கல் ஷிஃப்டை தேவாவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். உழைத்து உழைத்து முன்னேறினவர், தன் புத்திசாலித்தனத்தினால் முன்னேறினவர், இந்த மாதிரி நிறைய இமேஜ் பார்த்துருக்கீங்களா? அவங்க போட்டாமல் வச்சு அது கீழே எழுதியும் போட்டிருப்பாங்க, உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்ட்டு, தன் அறிவால் உயர்ந்தவர் அப்படின்ட்டு. ஆனால் தேவ ஆவியினால் உயர்த்தப்பட்ட ஒரு கூட்டத்தை இனி பார்க்க போகிறது இந்த சமூகம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நிரப்பப்படுவதினால், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலால் வருகிற அந்த வெற்றியை இந்த உலகம் காணப்போகிறது. அதற்கு முன்னோடிகளாக கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கே வியப்பாக அவர் காட்டப் போகிறார். தாவீது இப்படி சொல்றான், என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் உண்டாக்கினபடியினால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139 சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கே என்னை பார்த்தா வியப்பா இருக்கு ஆண்டவரே. உலக அதிசயம் 7ங்கிறாங்க, ஆனா எனக்கு தெரியுது நான் ஒரு 8வது அதிசயம் என்று பார்க்குறாங்க. என்னையா இது, இதெல்லாமா பைபிள்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, சங்கீதம் 139:14 பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அப்போ நான் சொல்றான், எனக்கே என்ன பார்த்தா வியப்பா இருக்குதுங்கிறான். எப்படி இருக்குது பாருங்க. இது உங்களை பார்த்து நீங்களே வியக்க போறீங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டா, ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்குதா அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சுற்றி போடணுமாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், உங்களை பார்த்தே நீங்கள் வியக்க போகிறீங்க.